யாருமே மக்களுக்காக, மக்கள் சேவைக்காக வரல. எல்லாருமே கொள்ளடிக்கணும், அரசியல் போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் தான் வராங்க. அப்போ மக்களும் யோசிக்கணும். இவங்கெல்லாம் நம்ம இப்போ இவங்கள அணுக முடியுமா? இவங்க மக்களுக்கு சேவை பண்ணுவாங்களா? நாட்டுக்கு சேவை பண்ணுவாங்கன்னு யோசிக்கணும். சும்மா ஒரு என்ன சொல்கிறது, பைத்தியக்காரங்களாட்டும் இவனெல்லாம் இவன் தான் தலைவன், அவன் தான் தலைவன். இந்த விஜயோட ரசிகர்கள் எல்லாம் பாருங்கள், பைத்தியனாட்டும் பேசுகிறாங்க. எல்லாருமே போதையில், ட்ரக்ஸில் இருக்காங்க. ஒரு பரதேசி சொல்லக்கூடாது அந்த வார்த்தை, ஓகே. என்கிட்ட ஒன்று இருந்துச்சு, வேலை செஞ்சிச்சு, ஒரு விஜய் பைத்தியம். அது ஃபுல்லாக குடி, காலையிலேருந்து நைட் மட்டும் குடி திருடு திங்கிறது, திருடி திங்கிறது. அப்போ இந்த மாதிரி ஆட்கள் அவனை பின்பற்றினால் அப்போ என்ன மாதிரி ஒரு தட் இஸ் ஃப்யூச்சரில் நம்மளுக்கு வருங்காலத்தில் நம்மளோட சன்னதிகள், நம்ம நாடு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். கிறுக்கணுங்களாட்டு பேசுகிறாங்க, தற்குறிகள். அந்த அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நாலேஜே கிடையாது, ஜென்ரல் நாலேஜ்னு ஒன்று கிடையாது, ப்ளஸ் டிசிப்ளின் கிடையாது. ஏன்னா இவனுக்கே டிசிப்ளின் இல்லை. இந்த விஜயே பாருங்கள், ஒரு குடிகாரன், பொம்பளை பொறுக்கி இது போதை குடி சாப்பிட்றவன். அப்போ இவன் என்ன டிசிப்ளின் அடுத்தவனுக்கு இவன் கொண்டு வர மாட்டான். அவனோட அந்த கொள்ளாச்ச காசை காப்பாற்றிக்கிறதுக்கு, இல்லாட்டி அந்த ஃபைன், ஏதோ ஒரு பெரிய ஃபைன் போட்டிருப்பாங்க இன்கம் டேக்ஸ்க்காரங்க, அதுலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு தான் இவ்வளோ அயோக்கியத்தனமும் பண்ணிட்டுருக்காங்க.